எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான சைட் டிஷ். இது வெண்டைக்காய் மிளகு ஃப்ரை. இது வந்து பிகினர்ஸ் இல்லைனா பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இதுக்கு நிறைய பொருட்கள் கூட தேவையில்லை, ரொம்ப குயிக்காக செய்யலாம். ஸோ வாங்க இந்த வெண்டைக்காய் மிளகு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அகல கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடணும். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டு வதக்குங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் வெண்டைக்காயை போடலாம். நான் 250 கிராம் வெண்டைக்காயை கழுவிட்டு தொடச்சி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடாயில் போடுங்க. வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் வதக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்குங்க. வெண்டைக்காய் பாதி வதங்கினதும் இதில் தேவையான அளவு உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஃப்ரை செய்ய சிம்பிளான ஒரு மசாலா தூள் செய்ய போகிறேன். மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் முழு மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் 3/4 பாகம் வெந்துருச்சு. அதோட பிசுபிசுப்பு போயிடுச்சு. அடுத்து இதில் அரைச்சி வச்ச மிளகு சீரகம் தூள் போடலாம். நான் கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இதோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் 3 பல்லு பூண்டை தட்டி போட போகிறேன். நான் தோலோட தான் தட்டுறேன். நீங்கள் தோலையும் எடுத்து தட்டி சேர்க்கலாம். பூண்டை போட்டு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. நல்ல சாரமான வெண்டைக்காய் மிளகு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செய்யும்போது வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் காரம் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரசம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.